திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். தான் நாட்டை சிறப்பாக ஆட்சி பண்ணார். மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு அறிவாளியாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க ஆசைப்பட்டார். ஒரு நாள் தன்னுடைய நாட்டில் உள்ள எல்லா அழகான அறிவான வாலிபர்களை அவர் வரவழைச்சார். அவங்ககிட்ட நான் 2 போட்டி வைக்க போகிறேன், அந்த 2 போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் அடுத்த ராஜா அவங்க தான் அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க இருந்த எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. போட்டி இன்னைக்கு உலகத்திலேயே இனிப்பான பொருளை நீங்கள் கொண்டு வரணும், அந்த பொருளை கொண்டு வரவங்க தான் வின்னர் அப்படின்னு ராஜா சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் சந்தோஷமாக புறப்பட்டு போனாங்க. ஒரு வாரம் கழித்து எல்லாரும் வந்தாங்க. முதல்ல வந்தவன் ஒரு இனிப்பான மில்க் ஸ்வீட்டை கொண்டு வந்தான். அதையும் ராஜா சாப்பிட்டுட்டு இது உலகத்திலே இனிப்பானது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது வந்தவன் 100% பியூரான தேனை கொண்டு வந்தான். அதையும் ராஜா சாப்பிட்டு பார்த்துட்டு இது உலகத்திலே இனிப்பானது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே ஒவ்வொருத்தராக கொண்டு வந்தாங்க. ராஜா இதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியாக ஒரு கஷ்டப்பட்ட பையன் வந்தான். அவன் கையில் ஒரு கூடை இருந்துச்சு. அந்த கூடைக்குள்ளே ஆட்டு நாக்கை வெட்டி கொண்டு வந்திருந்தான். உடனே ராஜா இதை பார்த்துட்டு இதுவும் உலகத்திலே இனிப்பான பொருள் அப்படின்னு ராஜா அந்த வாலிபனை பார்த்து சொன்னார். உடனே அந்த வாலிபன், ராஜாவே, உலகத்திலே இனிப்பான பொருள் நம்முடைய நாக்கு தான். நம்முடைய நாக்கால் தான் நம்ம மற்றவங்கள நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மற்றவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷப்படுது. மனுஷனுடைய நாக்கு தான் உலகத்திலே ரொம்ப இனிப்பான பொருள். நான் மனுஷனுடைய நாக்கை கொண்டு வர முடியாதுங்கிறதுனால ஆட்டுடைய நாக்கை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாரும் கை தட்டினாங்க. உடனே ராஜா, ஷபாஷ், நீ தான் இந்த போட்டியில் ஜெயிச்ச அப்படின்னு சொன்னார். அந்த வாலிபன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதுக்கப்புறம் ராஜா, நான் அடுத்த போட்டி இன்றைக்கே அறிவிச்சிடுறேன், அடுத்த போட்டி உலகத்திலே கசப்பான பொருளை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு ராஜா சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்கலாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. கசப்பானது தான், ஈஸியாக கொண்டு வந்துடலாம், இந்த போட்டியில் விட்டுட்டோம், அடுத்த போட்டியில் நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக கிளம்பி போனாங்க. திருப்பி அடுத்த வாரம் எல்லாரும் திருப்பி வந்தாங்க. முதல்ல வந்தவன் ராஜா கிட்ட ஒரு ரொம்ப கசப்பான பாவக்காயை கொடுத்தான். ராஜா அதை சாப்பிட்டு இதுவும் உலகத்திலே கசப்பானது இல்லை அப்படின்னு சொன்னார். அடுத்து வந்தவன் ஒரு கசப்பான வேற கொண்டு வந்தான். அதையும் ராஜா சாப்பிட்டுட்டு இதுவும் உலகத்திலே கசப்பானது கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒவ்வொருத்தராக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ராஜா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் போன தடவை ஜெயிச்சு அந்த இளைஞன் வந்தான். அவன்கிட்ட அதே மாதிரி ஒரு கூடை இருந்துச்சு. அந்த கூடையை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே போனாட்டை கொண்டு வந்த அதே நாக்கு தான் இருந்துச்சு. உடனே ராஜா, போனாட்டை இது கொண்டு வந்தா சரி, இப்போ 2வது வாட்டையும் எதுக்கு இதே கொண்டு வந்திருக்கான்னு கேட்டார். அதுக்கு அந்த இளைஞன் ராஜாவை பார்த்து, ராஜா, உலகத்திலே கசப்பான பொருளும் நம்ம நாக்கு தான். நம்ம நாக்கால் தான் நம்ம இன்னொருத்தரை நீ நாசமாக போவா, நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு ஏசுகிறோம். அப்போ அவங்களோட மனசு ரொம்ப கஷ்டப்படுது, அவங்க கஷ்டப்பட்டு அழுறாங்க, அதனால உலகத்திலே கசப்பான பொருள் நாக்கு தான் அப்படின்னு சொன்னார். உடனே அங்கே இருந்தவங்கலாம் கை தட்டுனாங்க. உடனே ராஜா, ஷபாஷ், நான் தேடினவே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் அந்த ராஜாக்கு அப்புறம் அவன் ராஜாவானான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கதை கேட்டிங்களா? உலகத்திலே இனிப்பானதும் நம்ம நாக்கு தான், கசப்பானதும் நம்ம நாக்கு தான். நம்ம நாக்கு யூஸ் பண்ணுற விதத்தில் தான் அது இருக்குது. நம்ம யார் மனசையும் புண்படுத்தாமல் அவங்கள சந்தோஷமாக வச்சுருந்தா நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அதனால நம்ம யார் மனசையும் புண்படுத்தாமல் நல்லதே பேசுவோம், நல்லதே நடக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. மீண்டும் மற்றொரு திருக்குறள் கதைகள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது TKJ. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு. மக்கள் எவற்றை காக்க தவறினாலும் நாவை மட்டுமாவது காக்க தெரிந்திருக்க வேண்டும். அவ்வாறு காக்க தவறினால் அது அவருக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். Thanks for watching.